வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இலங்கை மத்திய வங்கியினால் இம்முறை கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் தோற்றும் மாணவர்களின் நலன் கருதி நடாத்தப்படுகின்ற அறிவூற்று நிகழ்ச்சி தொடரில் இன்னுமொரு அத்தியாயத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவ்வகையில் இன்று நாங்கள் பொது படுகடன் மற்றும் படுகடன் முகாமைத்துவம் தொடர்பில் கலந்துரையாட உள்ளோம். இன்றைய கலந்துரையாடலில் இவ்விடயம் தொடர்பில் மாணவர்களுக்கு அறிவூட்டுவதற்காக எம்முடன் மத்திய வங்கியின் பொதுப்படுகடன் திணைக்களத்தின் சிரேஷ்ட முகாமையாளர் திருமதி ஸ்டெஃபி அவர்கள் எம்முடன் இணைந்துள்ளார்கள். வணக்கம் ஸ்டெஃபி அவர்களே. வணக்கம் ஜனகன். சமகாலத்தில் பொதுப்படுகடன் மற்றும் படுகடன் முகாமைத்துவமானது அனைவராலும் பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. மேலும் பரீட்சையில் பாரிய வினாக்களும் எழுவப்படுகின்றன. மேலும் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் பொதுப்படுகடன் ஒரு முக்கிய பங்கினை வகிக்கின்றது. ஆகவே முதலாவதாக ஸ்டெஃபி அவர்களே, நாம் பொதுப்படுகடன் என்றால் என்ன, அது எவ்வாறு முகாமைத்துவப்படுத்தப்படுகின்றது என்பதை பற்றி கூறி இவ்நிகழ்ச்சியினை ஆரம்பிப்பது சிறப்பானதாக இருக்கும் என நம்புகின்றேன். ஆம் ஜனகன், இன்றைய தலைப்பிற்குள் நாம் செல்வதற்கு முன்பதாக பொதுப்படுகடன் மற்றும் பொதுப்படுகடன் முகாமைத்துவம் என்றால் என்ன என்பது பற்றி மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளுதல் அவசியமாகும். பொதுப்படுகடன் என்பது வட்டியுடன் முதலினை மீளச் செலுத்தும் உத்தரவாதத்துடன் ஓர் அரசினால் பெற்றுக்கொள்ளப்படும் கடன்களை குறித்து நிற்கின்றது. இவ்வாறாக பெற்றுக்கொள்ளப்பட்ட கடன்கள் தொடர்பாக தொடர்ச்சியான வட்டி கொடுப்பனவினையும் முதிர்வின் போது குறித்த தினத்தில் கடனை மீளச் செலுத்துதல் என்பன ஓர் அரசாங்கத்தின் மிக முக்கியமான கடப்பாடாகும். இக்கடப்பாட்டினை நிறைவேற்ற முற்படும் போது அரசாங்கத்திற்கு நிதியிடல் தேவைகள் ஏற்படும் இடத்து பொதுப்படுகடன் முக்கியத்துவம் பெறுகின்றது. ஆகவே பொதுப்படுகடன் முகாமைத்துவம் என்பது திரையில் காட்டப்பட்டுள்ளவாறு முன்மதியுடைய இடர்நேர்வு விடயங்களுடன் ஒத்துச்செல்லும் விதத்தில் சாத்தியமான அளவிற்கு குறைந்த செலவில் அரசாங்கத்தின் நிதியிடல் தேவைகள் பூர்த்தி செய்யப்படுதலை குறித்து நிற்கின்றது. எனவே பொதுப்படுகடன் முகாமைத்துவத்தின் முக்கிய குறிக்கோளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடர்நேர்வுகளை கருத்தில் கொண்டு இயலுமானளவு குறைந்த செலவில் அரசாங்கத்தின் நிதியிடல் தேவைகளை பூர்த்தி செய்வதாக அமைந்துள்ளது. இதற்கு மேலதிகமாக அரச பிணையங்கள் சந்தையை அபிவிருத்தி செய்து பலப்படுத்துதல் மற்றும் அரச பிணைய சந்தையின் வினைத்திறனை அதிகரித்து அதன் உறுதிப்பாட்டினை பேணுதல் போன்ற மேலதிக குறிக்கோள்களும் பொதுப்படுகடன் முகாமைத்துவத்தில் காணப்படுகின்றன. ஆம் ஸ்டெஃபி அவர்களே, வரவு செலவு திட்ட பற்றாக்குறையானது எவ்வாறு நிதியிடப்படுகிறது, அதற்கும் பொதுப்படுகடனுக்குமான தொடர்பு யாதென சற்று விளக்க முடியுமா? ஆம் ஜனகன், ஓர் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையினை உள்நாடு மற்றும் வெளிநாட்டு கடன்களின் மூலமாக நிதியீட்டம் செய்ய முடியும். பொதுவாக ஒரு நாட்டின் உள்நாட்டு வளங்கள் அந்நாட்டின் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை நிதியிடுவதற்கு போதுமாக காணப்படாத விடத்து வெளிநாட்டு வளங்களை பெற்றுக்கொள்ள முனைதல் சாத்தியமாகும். இவ்வாறாக ஒரு நாட்டின் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையானது உள்நாட்டு கடன்கள் மற்றும் வெளிநாட்டு கடன்கள் மூலமாக நிதியீட்டம் செய்யப்படுகின்றது. அடுத்ததாக உள்நாட்டு படுகடன்கள் அவை சந்தையில் ஏற்படுத்தும் தாக்கம் மற்றும் அவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய மூலங்கள் என்பவற்றின் அடிப்படையில் பகுப்பாய்வு செய்யப்படலாம். உள்நாட்டு கடன்கள் அவை சந்தையில் அல்லது பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும் தாக்கத்தின் அடிப்படையில் திரையில் காட்டப்பட்டுள்ளவாறு விரிவாக்க தன்மையுடைய கடன்கள் மற்றும் விரிவாக்க தன்மையற்ற கடன்கள் என இருவகைப்படுத்தப்படுகின்றன. இங்கு விரிவாக்கத்தன்மை என்றால் என்ன என்பது பற்றி விளங்கிக் கொள்ளுதல் அவசியமாகும். விரிவாக்கத்தன்மை என்பது நாட்டின் பண நிரம்பலில் ஏற்படும் ஓர் அதிகரிப்பினை சுட்டிக்காட்டி நிற்கின்றது. எனவே ஒரு அரசாங்கத்தினால் பெறப்படும் உள்நாட்டு கடனானது அந்நாட்டின் பண நிரம்பலில் ஓர் அதிகரிப்பினை ஏற்படுத்துமாயின் அது விரிவாக்கத்தன்மையுடைய கடன் எனவும், பெறப்படும் கடனானது நாட்டின் பொருளாதாரத்தில் அல்லது பண நிரம்பலில் ஓர் அதிகரிப்பினை ஏற்படுத்தாத விடத்து அது விரிவாக்கத்தன்மையற்ற கடன் எனவும் கருதப்படுகின்றது. விரிவாக்கத்தன்மையுடைய கடன்கள் மேலும் இரு பிரிவுகளாக மத்திய வங்கியிடமிருந்தான கடன்கள் மற்றும் வணிக வங்கிகளிடமிருந்தான கடன்கள் என இருவகைப்படுத்தப்படுகின்றன. இங்கு மத்திய வங்கியிடமிருந்து கடன் பெறும் போது புதிய பணம் அச்சிடப்பட்டே அக்கடன்கள் அரசாங்கத்திற்கு வழங்கப்படுகின்றது. இந்நடவடிக்கையினால் நாட்டின் தலப்பணத்தில் ஒரு அதிகரிப்பு ஏற்பட்டு பண நிரம்பலிலும் இது ஒரு அதிகரிப்பினை ஏற்படுத்துகின்றது. மேலும் வணிக வங்கிகளிடமிருந்து பெறும் கடன்களை பொறுத்தவரையில் கடன் உருவாக்க நடவடிக்கையினால் நாட்டின் பண நிரம்பலில் ஓர் அதிகரிப்பு ஏற்படுகின்றது. ஆகவே இவை விரிவாக்கத்தன்மையுடைய கடன்கள் என வகைப்படுத்தப்படுகின்றன. மாறாக விரிவாக்கத்தன்மையற்ற கடன்களை பார்ப்போமே ஆனால் இவை நாட்டின் பண நிரம்பலில் எவ்வித மாற்றத்தினையும் ஏற்படுத்தாத கடன்களாக காணப்படுகின்றன. இவை பொதுவாக நிறுவனம் சார் முதலீட்டாளர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்படும் கடன்கள் மற்றும் தனிப்பட்ட முதலீட்டாளர்கள் இருந்து பெற்றுக்கொள்ளப்படும் கடன்களாக வகைப்படுத்தப்படுகின்றன. அடுத்ததாக உள்நாட்டு படுகடன்கள் பெற்றுக்கொள்ளப்படும் மூலங்களின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றது என்று பார்ப்போம். திரையில் காட்டப்பட்டுள்ளவாறு உள்நாட்டு கடன்கள் பெறப்படும் மூலங்களின் அடிப்படையில் சந்தை மூலங்களில் இருந்தான படுகடன் மற்றும் சந்தை அல்லா மூலங்களில் இருந்தான படுகடன்கள் என இருவகைப்படுத்தப்படுகின்றது. சந்தை மூலங்களில் இருந்தான படுகடன் மேலும்
வங்கி மற்றும் வங்கியல்லா மூலங்களில் இருந்தான படுகடன் என இருவகைப்படுத்தப்படுகின்றது. இங்கு வங்கி மூலங்களாக மத்திய வங்கி மற்றும் வணிக வங்கிகளில் இருந்தான கடன்கள் காணப்படும். அதேவேளை வங்கி அல்லா மூலங்களாக ஊழியர் சேமலாப நிதியம், சேமிப்பு நிறுவனங்கள், காப்புறுதி நிறுவனங்கள் மற்றும் ஏனைய நிறுவனங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளும் கடன்கள் காணப்படுகின்றன. இங்கு வங்கி மூலமான சந்தை கடன்களை அரசாங்கம் பெற்றுக்கொள்ளும் போது நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று விரிவாக்க தன்மையுடைய கடன்களாக இவை காணப்பட்டு நாட்டின் பண நிரம்பலில் ஓர் அதிகரிப்பினை ஏற்படுத்துகின்றது. அடுத்ததாக வெளிநாட்டு படுகடன்களின் கட்டமைப்பினை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். மொத்த படுகடனில் வெளிநாட்டு படுகடனின் பங்கு ஏறத்தாழ 49% காணப்படுவதினால் வெளிநாட்டு படுகடன் தொடர்பான தெளிவான அறிவினை மாணவர்கள் பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியமாக காணப்படுகின்றது. வெளிநாட்டு படுகடன் நிபந்தனைகள் மற்றும் நோக்கு என்பவற்றின் அடிப்படையில் பகுப்பாய்வு செய்யப்படலாம். தற்போது திரையில் காட்டப்பட்டுள்ளவாறு முதலில் நாம் நிபந்தனைகள் அடிப்படையில் வெளிநாட்டு கடன்களை பகுப்பாய்வு செய்து பார்ப்போம். இவை நிபந்தனைகளின் அடிப்படையில் சலுகை கடன் மற்றும் சலுகை அல்லா கடன் என இருவகைப்படுத்தப்படுகின்றன. இதற்கு முன்னர் நாம் சலுகை கடன் என்றால் என்ன என்பது பற்றி மிக தெளிவாக விளங்கிக் கொள்வது அவசியமாகும். சர்வதேச பன்னாட்டு நிதியம், உலக வங்கி போன்ற அமைப்புகளினால் வழங்கப்பட்ட வரையறைகளுக்கு அமைய சலுகை கடன் என்பது ஒரு கடனின் எதிர்கால தவணை மற்றும் வட்டி கொடுப்பனவுகளின் இன்றைய பெறுமதி முதன்மை கடன் பெறுமதியின் 35% காட்டிலும் குறைவாக காணப்படின் அது சலுகை கடன் எனப்படும். சலுகை கடன்கள் இருப்புடை சலுகை கடன்கள், பல்புடை சலுகை கடன்கள், ஏனையவை எனவும், சலுகை அல்லா கடன்கள் இருப்புடை, பல்புடை, நிதிச்சந்தை மற்றும் ஏனையவை எனவும் வகைப்படுத்தப்படுகின்றன. இங்கு இருப்புடை கடன்கள் எனப்படுவது இரு அரசாங்கங்களுக்கிடையில் மேற்கொள்ளப்படும் கடன் கொடுக்கல் வாங்கல்களை குறித்து நிற்பதோடு, பல்புடை கடன்கள் என்பன பன்னாட்டு நிதி நிறுவனங்களினால், அதாவது உலக வங்கி, சர்வதேச பன்னாட்டு நிதியம், ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்ற பன்னாட்டு நிதி நிறுவனங்களினால் வழங்கப்படுகின்ற கடன்களை குறித்து நிற்கின்றது. அதே போன்று சலுகையல்லா நிதிச்சந்தை கடன் என்பது அரசாங்கத்தினால் சர்வதேச நிதிச்சந்தையில் கடன் உபகரணங்களூடாக வர்த்தக வீதங்களில் பெறப்படும் கடன்களை குறித்து நிற்கின்றன. அடுத்ததாக வெளிநாட்டு கடன்களை அவை பெற்றுக்கொள்ளப்படும் நோக்கின் அடிப்படையில் பகுப்பாய்ந்து பார்ப்போம். வெளிநாட்டு கடன்கள் பெற்றுக்கொள்ளப்படும் நோக்கின் அடிப்படையில் சேற்றிட்ட கடன், சேற்றிட்டம் அல்லா கடன் என இருவகைப்படுத்தப்படுகின்றன. குறித்த ஒரு நோக்குடன் பல நிபந்தனைகளுக்கு உட்பட்டு கடன்கள் வழங்கப்படுமாயின் அவை சேற்றிட்ட கடன்கள் எனப்படும். உதாரணமாக விமான நிலைய விரிவாக்கத்திற்காக ஜப்பான் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட சேற்றிட்ட கடன், உமாஓய சேற்றிட்டம் போன்றன சேற்றிட்ட கடன்களுக்கு உதாரணமாக கூறப்படும். மாறாக குறித்தொரு நோக்கத்திற்காக அன்றி ஆனாலும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வழங்கப்படும் கடன்கள் சேற்றிட்டம் அல்லா கடன்கள் எனப்படும். இவற்றிற்கு உதாரணமாக பன்னாட்டு நிதிச்சந்தையில் பன்னாட்டு முறிகளை வழங்கி பெற்றுக்கொள்ளப்படும் கடன்கள் மற்றும் திரைசேரி உண்டியல்கள் மற்றும் முறிகளில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களினால் மேற்கொள்ளப்படும் முதலீடுகள் மற்றும் கூட்டமைப்பு கடன்கள், அதாவது சிண்டிகேட்டட் லோன்ஸ் போன்றன சேற்றிட்டமில்லா கடன்களுக்கான உதாரணங்களாக கூறப்படுகின்றது. அடுத்ததாக நாம் சலுகை கடன்கள் மற்றும் சலுகை அல்லா கடன்களின் பண்புகளை பற்றி நோக்குவோமாயின் அவற்றின் பண்புகள் தற்போது திரையில் உங்களுக்காக வழங்கப்படுகின்றது. சலுகையுடன் கூடிய கடன்கள் பொதுவாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு அரசாங்கங்கள் மற்றும் பன்னாட்டு அமைப்புகள், அதாவது உலக வங்கி, சர்வதேச பன்னாட்டு நிதியம் போன்றவற்றினால் குறித்த நாட்டின் பொருளாதார அபிவிருத்தியினை நோக்காக கொண்டே பொதுவாக வழங்கப்படுகின்றன. இக்கடன்களில் பொதுவாக ஒப்பீட்டளவில் குறைந்த வட்டி வீதத்தில், அதாவது சந்தை வட்டி வீதம் அல்லது வர்த்தக வட்டி வீதங்களை ஒப்பிடும் போது குறைவான வட்டி வீதத்தில் நீண்ட சலுகை காலத்துடன், அதாவது 5 தொடக்கம் 10 வருடம் வரையிலான சலுகை காலத்துடன் இக்கடன்கள் வழங்கப்படுகின்றன. இங்கு சலுகை காலம் என்பது கடன் பெறுநர் கடன் மீளச் செலுத்தலை பிற்போடக்கூடிய காலத்தினை குறித்து நிற்கின்றது. அதே போல இக்கடன்கள் நீண்ட மீள் செலுத்துகை காலத்தினை கொண்டதாகவும் காணப்படுகின்றது. அதாவது பொதுவாக 20 தொடக்கம் 40 வருடங்கள் வரையிலான மீள் செலுத்துகை காலத்தினை கொண்டு அமைந்துள்ளதோடு இவை நிபந்தனைக்கு உட்பட்டு குறித்த செயற்திட்டத்திற்கு மாத்திரம் வழங்கப்படும் கடன்களாக காணப்படுகின்றன. மாறாக சலுகை அல்லா கடன்கள் ஒப்பீட்டளவில் உயர்ந்த வட்டி வீதங்களில், அதாவது வர்த்தக வட்டி வீதங்களில் அல்லது சந்தை வட்டி வீதங்களுக்கு அமைவாக குறைந்த சலுகை காலம் மற்றும் குறைந்த மீள் செலுத்துகை காலத்துடன் வழங்கப்படும் கடன்களாக காணப்படுகின்றது. இவையும் சலுகை கடன்களைப் போலவே நிபந்தனைகளுக்கு உட்பட்டு குறித்த செயற்திட்டத்திற்காக மட்டும் வழங்கப்படும் கடன்களாக காணப்படுகின்றன. அடுத்ததாக வெளிநாட்டு படுகடன் மூலங்களின் மூலம் பெறப்படும் கடன்களை பற்றி நாம் பார்ப்போமேயானால் இவை இருப்புடை கடன், பல்புடை கடன் மற்றும் பன்னாட்டு நிதிச்சந்தை கடன் என வகைப்படுத்தப்படுகின்றது. நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று இருப்புடை கடன்கள் என்பது இரு அரசாங்கங்களுக்கிடையில் பெற்றுக்கொள்ளப்படும் கடன்களை குறித்து நிற்கின்றது. அதே போன்று பல்புடை கடன்கள் என்பன சர்வதேச நிதி நிறுவனங்களினால், அதாவது உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்ற வங்கிகளினால் வழங்கப்படும் கடன்களை குறித்து நிற்கின்றது. பன்னாட்டு நிதிச்சந்தை கடன் என்பது
பன்னாட்டு நிதிச்சந்தையில் பன்னாட்டு முறிகளை வழங்குவதன் மூலம் ஓர் அரசாங்கத்தினால் பெற்றுக்கொள்ளப்படும் கடன்களை குறித்து நிற்கின்றது. 2007ஆம் ஆண்டு தொடக்கம் இலங்கை அரசாங்கமானது பன்னாட்டு நிதிச்சந்தையில் பன்னாட்டு முறிகளை வழங்கி கடன்களை பெற்று வருகின்றது. இறுதியாக 2019ஆம் ஆண்டில் மார்ச் மாதத்தில் ஐக்கிய அமெரிக்க டாலர் 2400 மில்லியன் ஐக்கிய அமெரிக்க டாலர் 2400 மில்லியன் பெறுமதி கொண்ட பன்னாட்டு முறிகளையும், ஜூன் மாதத்தில் ஐக்கிய அமெரிக்க டாலர் 2000 மில்லியன் பெறுமதி கொண்ட பன்னாட்டு முறிகளையும் பன்னாட்டு நிதிச்சந்தையில் வழங்கி இலங்கை அரசாங்கம் கடன்களை திரட்டியுள்ளது. ஆம் ஸ்டெஃபி அவர்களே, நீங்கள் பொதுப்படுகடன் என்றால் என்ன மற்றும் அதன் வகைகள் எவ்வாறு அதனை பெற்றுக்கொள்ளலாம் என்பதனை பற்றி மிக விரிவான விளக்கத்தினை வழங்கினீர்கள். மேலும் மாணவர்களின் அறிவாற்றலை பரிசீலிப்பதற்காக இதனுடன் தொடர்புபட்ட ஒரு வினா ஒன்றினை பற்றி எங்களுக்கு விளக்க முடியுமா? ஆம் ஜனகன், நாம் இப்போது 2016ஆம் ஆண்டு பொருளியல் வினாத்தாளின் ஒரு பல்தேர்வு வினாவினை தற்போது திரையில் பார்ப்போம். இப்பரீட்சையில் வினாவப்பட்ட வினாவானது வரவு செலவு திட்ட பற்றாக்குறை குறைநிறைப்பு செய்வதற்கான நிதி பெற்றுக்கொள்ளக்கூடிய கீழ்குறிப்பிட்டுள்ள வழிகளில் எதனூடாக மொத்த கேள்வி பாரிய அளவில் அதிகரிக்கக்கூடும். இவ்வினாவுக்கு வழங்கப்பட்ட தேர்வுகளாவன: வெளிநாட்டவர்களுக்கு பிணை விற்பனை செய்தல், மத்திய வங்கிக்கு பிணை விற்பனை செய்தல், வணிக வங்கிகளுக்கு பிணைகள் விற்பனை செய்தல், தேசிய சேமிப்பு வங்கிக்கு பிணை விற்பனை செய்தல் மற்றும் ஊழியர் சேம நிதிக்கு பிணை விற்பனை செய்தல் என்பதாகும். இங்கு மாணவர்கள் வினாவிற்கு விடையளிக்கும் போது கவனிக்க வேண்டிய மிக முக்கிய விடயம் யாதெனில், இத்தேர்வுகளில் எத்தேர்வு நாட்டின் பண நிரம்பலில் ஓர் அதிகரிப்பினை ஏற்படுத்தும் என்பதனை மாணவர்கள் வெகுவாக அவதானிக்க வேண்டும். மத்திய வங்கிக்கு பிணைகளை வழங்குவதன் மூலமே ஒரு நாட்டின் பண நிரம்பலில் அதிகரிப்பு ஏற்படுகின்றது. இப்பண நிரம்பலில் ஏற்படும் அதிகரிப்பானது நாட்டின் மொத்த கேள்வியிலும் பாரிய அளவிலான ஒரு அதிகரிப்பினை ஏற்படுத்துகின்றது. எனவே இவ்வினாவுக்கான சரியான விடையாக அமைவது மத்திய வங்கிக்கு பிணைகளை விற்பனை செய்தல் என்பதே ஆகும். நாம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு படுகடன் மற்றும் அதன் மூலங்கள் என்பன பற்றி மிக விளக்கத்தை அறிந்து கொண்டோம். அடுத்து ஸ்டெஃபி அவர்களே, நாம் வெளிநின்ற அரச பொதுப்படுகடன் அதன் அண்மைக்கால போக்கு பற்றியும், வெளிநின்ற அரச உள்நாட்டு படுகடன் அதன் அண்மைக்கால போக்கு மற்றும் அதன் கட்டமைப்பு பற்றியும் புள்ளி விவரத்துடன் எங்களுக்கு விளக்க முடியுமா? ஆம் ஜனகன், காப்போத்து உயர்தர பரீட்சைக்கு முகம் கொடுக்கும் மாணவர்கள் பொதுப்படுகடன் தொடர்பான புள்ளி விவரங்களை அறிந்து கொள்ளுதல் அத்தியாவசியமாக காணப்படுகின்றது. அந்த வகையில் திரையில் காட்டப்பட்டுள்ள அட்டவணையானது 2015 தொடக்கம் 2019ஆம் ஆண்டு வரையான பொதுப்படுகடன் தொடர்பான தகவல்களை தருவதாக அமைந்துள்ளது. இங்கு நாம் பார்ப்போமேயானால் 2019ஆம் ஆண்டில் வெளிநின்ற மொத்த படுகடன் 13,031.5 பில்லியன் ரூபாவாக காணப்பட்டதுடன் இதில் உள்நாட்டு படுகடன் 6,629.1 பில்லியன் ரூபாவாகவும், வெளிநாட்டு படுகடன் 6,402.4 பில்லியன் ரூபாவாகவும் காணப்பட்டது. எனவே மொத்த படுகடனில் 2019ஆம் ஆண்டில் உள்நாட்டு படுகடனின் பங்கு 50.9%, வெளிநாட்டு படுகடனின் பங்கு 49.1%, காணப்படுகின்றது. இதேவேளை 2015ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் மொத்த படுகடன் 8,599.2 பில்லியன் ரூபாவிலிருந்து 2019ஆம் ஆண்டில் 13,031.5 பில்லியன் ரூபாவாக கணிசமான அளவு அதிகரித்து நிற்கின்றது. மேலும் மாணவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான குறிகாட்டியாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மொத்த படுகடனின் பங்கு காணப்படுகின்றது. இது 2015ஆம் ஆண்டின் 78.5%இலிருந்து தொடர்ச்சியாக அதிகரித்து 2019ஆம் ஆண்டில் 86.8%ஆக உயர்வடைந்துள்ளது. எனவே 2015ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2019ஆம் ஆண்டில் மொத்த படுகடனானது 4,432.3 பில்லியனினாலும் 2018ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது 2019ஆம் ஆண்டில் மொத்த படுகடன் 1,001 பில்லியனினாலும் அதிகரித்துள்ளதை நாம் காணக்கூடியதாக உள்ளது. நான் முன்னர் குறிப்பிட்டதை போன்றே திரையில் காட்டப்பட்டுள்ள வரைபடமும் 2003 தொடக்கம் 2019 வரை அரச பொதுப்படுகடனின் தொடர்ச்சியான அதிகரிப்பினை சுட்டிக்காட்டுகின்றது. இதில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் யாதெனில் 2003 தொடக்கம் உள்நாட்டு படுகடனை விட குறைந்த மட்டத்தில் காணப்பட்ட வெளிநாட்டு படுகடன் 2018ஆம் ஆண்டு தொடக்கம் உள்நாட்டு படுகடனுக்கு சமமான மட்டத்திற்கு அதிகரித்துள்ளமையே ஆகும். இதன் மூலம் 2018 மற்றும் 19ஆம் ஆண்டுகளில் அதிகளவிலான கடன்கள் வெளிநாட்டு கடன் மூலங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டமையை நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அதேபோன்று தற்போது திரையில் காட்டப்பட்டுள்ள வரைபடமானது 2003 தொடக்கம் 2019ஆம் ஆண்டு வரை
மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மொத்த படுகடனின் சதவீதத்தினை விளக்கி நிற்கின்றது. இவ்வரைபடத்தை சற்று உற்று நோக்குவோமேயானால் 2003 மற்றும் 2004 ஆண்டுகளில் வெளிநின்ற அரச பொதுப்படுகடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை காட்டிலும் அதிகமாக உள்ளதனையும், பின்னர் படிப்படியாக குறைவடைந்து 2009 ஆண்டின் பின்னர் கவனிக்கத்தக்க வீழ்ச்சியினை பதிவு செய்ததையும் நாம் கவனிக்கக்கூடியதாக உள்ளது. எனினும் இவ்வீழ்ச்சியடையும் போக்கானது 2018 ஆண்டிலிருந்து முடிவுறுத்தப்பட்டு 2018 மற்றும் 2019 ஆண்டுகளில் ஓர் அதிகரிப்பினை காட்டி நிற்கின்றது. எனவே மாணவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பொதுப்படுகடனின் சதவீதம் தொடர்பான புள்ளி விபரங்களை அறிந்து வைத்திருத்தல் தேர்வின் போது வினவப்படும் வினாக்களுக்கு விடை தருவதற்கு பயன் தரக்கூடியதாக அமையும். அடுத்ததாக நாம் வெளிநின்ற உள்நாட்டு படுகடனின் கட்டமைப்பினை அதனை பெறுவதற்கு உபயோகிக்கப்பட்ட கடன் சாதனங்களின் அடிப்படையில் பகுப்பாய்வு செய்வோமேயானால், தற்போது திரையில் காட்டப்பட்டுள்ள பகுப்பாய்வுகளை 2010 மற்றும் 2019 ஆண்டுகளுக்காக நாம் ஒப்பிட்டு பார்ப்போமேயானால், 2010 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2019 ஆண்டில் திரைசேரி முறிகளின் பங்கு வெகுவாக அதிகரித்துள்ளது. 2010 ஆண்டில் 64.07% காணப்பட்ட திரைசேரி முறிகளின் பங்கு 2019 ஆண்டில் 69.48% அதிகரித்துள்ள அதேவேளை திரைசேரி உண்டியல்களின் பங்கு 2010 ஆண்டின் 20.05% இருந்து 2019 ஆண்டில் 13.18% கணிசமான அளவு குறைந்துள்ளது. அதேபோன்று ரூபாய் கடன்களின் பங்கு 2010 ஆண்டில் 3.42% இருந்து 2019 ஆண்டில் 0.36% குறைவடைந்துள்ளது. இங்கு ரூபாய் கடன்கள் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் சற்று பார்ப்போம். ரூபாய் கடன்கள் 1997 ஆண்டிற்கு முன்னர் முதலீட்டாளர்களுக்கு நிலையான வட்டி வீதத்தில் முதிர்வு வரை உரிமை மாற்றம் செய்ய முடியாத வகையில் இரண்டாந்தர சந்தையின்றி வழங்கப்பட்ட ஒரு சாதனமாகும். இவற்றின் பங்கானது வெகுவாக குறைந்துள்ளமைக்கான காரணம் இவை தற்போது பாவனையில் இல்லாத ஒரு சாதனமாகும். எனவே இவற்றின் பங்கு வெகுவாக குறைவடைந்து வந்துள்ளது. மேலும் நாம் இங்கு கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் யாதெனில், 2010 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2019 ஆண்டில் திரைசேரிகளின் பங்கு அதிகரித்து திரைசேரி உண்டியல்களின் பங்கு கணிசமான அளவு குறைந்துள்ளது. இவ்வாறாக குறைந்த முதிர்ச்சியினுடைய கடன்களின் பங்கினை குறைத்து நடுத்தர மற்றும் நீண்டகால கடன்களின் பங்கினை அதிகரித்தல் வினைத்திறன் மிக்க கடன் உபாயமாக கருதப்படுகின்றது. ஏனெனில் இதன் மூலம் பொதுப்படுகடனின் சராசரி முதிர்வு காலத்தினை அதிகரித்து கடன் பெறுதலின் போது ஏற்படக்கூடிய பல இடர்நேர்வுகளை கட்டுப்படுத்தவும் இது உதவி புரிகின்றது. அடுத்ததாக உள்நாட்டு பொதுப்படுகடன் கட்டமைப்பினை அவை பெற்றுக்கொள்ளப்படும் மூலங்களின் அடிப்படையில் நாம் பகுப்பாய்வு செய்து பார்ப்போமேயானால், 2010 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2019 ஆண்டில் வங்கி பிரிவிலிருந்தான கடன்கள் 2010 ஆண்டின் 27% இருந்து 2019 ஆண்டில் 41.32% அதிகரித்துள்ளது. இவ்வுரிமை கட்டமைப்பு மாற்றத்தினால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம் யாதெனில், நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று அதிகரித்த வங்கி பிரிவிலிருந்தான கடன்கள் நாட்டின் பண நிரம்பலில் அதிகரிப்பினை ஏற்படுத்தி மொத்த கேள்வியில் அதிகரிப்பிற்கு சென்று பணவீக்கத்திலும் ஒரு அதிகரிப்பினை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பினை இக்கட்டமைப்பு காட்டி நிற்கின்றது. அடுத்ததாக நாம் உள்நாட்டு கடன்களின் கட்டமைப்பினை மீள்செலுத்தும் காலத்தின் அடிப்படையில் பகுப்பாய்வு செய்து பார்ப்போமேயானால், திரையில் காட்டப்பட்டுள்ளவாறு 2010 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 24.15% காணப்பட்ட குறுங்கால கடன்களின் பங்கு 2019 ஆண்டில் 19% வெகுவாக குறைவடைந்துள்ள அதேவேளை நடுத்தர மற்றும் நீண்டகால கடன்களின் பங்கு 2010 ஆண்டின் 75.85% இருந்து 2019 ஆண்டில் 81% கணிசமான அளவு அதிகரித்துள்ளது. நடுத்தர மற்றும் நீண்டகால கடன்கள் அதிகரித்தமைக்கான மிக முக்கிய காரணமாக அதிகரித்த திரைசேரி முறிகளின் வளங்களினை நாம் குறிப்பிடலாம். இது ஒரு வரவேற்கத்தக்க பொதுப்படுகடன் உபாயமாக கருதப்பட முடியும். ஏனெனில் இயலுமான அளவு நடுத்தர மற்றும் நீண்டகால கடன்களை ஒரு அரசாங்கம் பெறுவதன் மூலம் அரசாங்கத்தின் கடன் மீள் செலுத்துகையினை வெகுவாக பிற்போடக்கூடிய வாய்ப்பு ஒரு அரசாங்கத்தினால் பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. நல்லது மாணவர்களே, நாம் இவ்வறிவுற்று நிகழ்ச்சியில் பொதுப்படுகடன் மற்றும் பொதுப்படுகடன் முகாமைத்துவம் என்பன பற்றி மிக தெளிவான விளக்கத்தினை ஸ்டெஃபி அவர்களிடமிருந்தும் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். நாம் வெளிநின்ற உள்நாட்டு படுகடனின் கட்டமைப்பு, அதன் அண்மைக்கால போக்கு பற்றி மிக விரிவான விளக்கத்தினை பெற்றுக்கொண்டோம்.
அதனைத் தொடர்ந்து நாம் வெளிநின்ற அரச வெளிநாட்டு படுகடனின் அண்மைக்கால போக்கு மற்றும் அதன் கட்டமைப்பு பற்றி ஸ்டெஃபி அவர்களிடமிருந்து கேட்டு அறிந்து கொள்வோம். ஆம் ஜனகன், உள்நாட்டு கடன்களை போன்றே நாம் வெளிநாட்டு கடன்களின் கட்டமைப்புகளையும் தற்போது பகுப்பாய்வு செய்து பார்ப்போம். வெளிநின்ற வெளிநாட்டு கடன்களை திரையில் காட்டப்பட்டுள்ள வரைபடத்தின்படி சலுகை மற்றும் சலுகையல்லா கடன்கள் என நாம் பகுப்பாய்வு செய்து ஒப்பிடுவோமாயின் 2010 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2019 ஆண்டில் சலுகை கடன்களின் அளவு வெகுவாக குறைவடைந்துள்ளது. 2010 ஆண்டில் 63% காணப்பட்ட சலுகை கடன்களின் அளவு 2019 ஆண்டில் 43% குறைவடைந்துள்ள அதேவேளை சலுகையல்லா கடன்களின் பங்கு 2010 ஆண்டின் 37%இலிருந்து 2019 ஆண்டில் 57% அதிகரித்துள்ளது. நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று சலுகை கடன்கள் பொதுவாக குறை வருமான நாடுகளுக்கு அவற்றின் அபிவிருத்தியினை நோக்காக கொண்டே வழங்கப்படுகின்றன. 2010 ஆண்டின் பின்னர் இலங்கை தனிநபர் வருமானத்தின் அடிப்படையில் குறை வருமான நாடு என்னும் நிலையிலிருந்து நடுத்தர வருமான நாடு என்னும் அந்தஸ்திற்கு உயர்த்தப்பட்டமையினால் 2010 ஆண்டின் பின்னர் சலுகை கடன்களின் பெருகை இலங்கையை பொறுத்தவரையில் வெகுவாக குறைவடைந்துள்ளது. இதுவே 2010 மற்றும் 2019 ஆண்டில் காணப்பட்ட கட்டமைப்புகளின் வித்தியாசத்திற்கு காரணமாக அமைந்துள்ளது. அதே போன்று அடுத்ததாக நாம் வெளிநாட்டு படுகடனின் கட்டமைப்பினை அவை வழங்கப்படும் நோக்கின் அடிப்படையில் பகுப்பாய்வு செய்து பார்ப்போமே ஆனால் இவை செயற்றிட்ட கடன்கள், செயற்றிட்ட மல்லா கடன்கள் என இருவகைப்படுத்தப்படுகின்றன. 2010 ஆண்டு 72% காணப்பட்ட செயற்றிட்ட கடன்களின் பங்கு 2019 ஆண்டில் 51% குறைவடைந்து செயற்றிட்ட மல்லா கடன்களின் பங்கு 2010 ஆண்டில் 28%இலிருந்து 2019 ஆண்டில் 49% வெகுவாக அதிகரித்துள்ளது. அடுத்ததாக இது ஒரு மிக முக்கியமான பகுப்பாய்வாக நாம் பார்க்க முடியும். வெளிநின்ற வெளிநாட்டு கடன்களின் கட்டமைப்பினை அவை பெற்றுக்கொள்ளப்பட்ட நாணயங்களின் அடிப்படையில் பகுத்து பார்ப்போமே ஆனால் 2010 ஆண்டில் ஐக்கிய அமெரிக்க டாலரின் பங்கு 24% காணப்பட்ட அதேவேளை 2019 ஆண்டில் அதன் பங்கு 67% கணிசமான அளவு அதிகரித்துள்ளது. அதே போன்று ஜப்பான் யென், யூரோ, இலங்கை போன்ற நாணய வடிவங்களில் இருந்தான கடன்களின் பங்கு 2010 ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2019 ஆண்டில் வெகுவாக குறைவடைந்துள்ளது. மாணவர்களுக்கு இங்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படலாம். வெளிநாட்டு கடன்களில் இலங்கை ரூபாய் எவ்வாறு பங்கு வகிக்கின்றது என்று. இங்கு வெளிநாட்டு கடன்களில் இலங்கை ரூபாய் எனப்படுவது வெளிநாட்டவர்களினால் திரைசேரி உண்டியல்கள் மற்றும் முறிகளில் மேற்கொள்ளப்படும் முதலீடுகளின் பங்கினையே இது குறித்து நிற்கின்றது. எனவே இங்கு நாம் காணக்கூடிய மிக முக்கியமான அம்சம் யாதெனில் 2010 ஆண்டின் 24% காணப்பட்ட ஐக்கிய அமெரிக்க டாலரின் பங்கு 2019 ஆண்டில் 67% கணிசமான அளவு அதிகரித்துள்ளமே ஆகும். இதற்கான காரணமாக அண்மைய ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க பெறுமதிகளில் சர்வதேச நிதிச்சந்தையில் பன்னாட்டு முறிகளை வழங்கி இலங்கை அரசாங்கம் ஐக்கிய அமெரிக்க டாலர்களை கடனாக பெற்றுக்கொண்டமையை நாம் காரணமாக சுட்டி காட்டலாம். வெளிநாட்டு கடன்களின் முதிர்ச்சி காலத்தின் அடிப்படையில் அவற்றினை பகுப்பாய்வு செய்து பார்ப்போமே ஆனால் திரையில் காட்டப்பட்டுள்ளவாறு 7.65% வெளிநாட்டு கடன்கள் ஒரு வருடத்திற்கும் குறைவான முதிர்ச்சியினை கொண்டனவையாகவும் 7.32% கடன்கள் 1 தொடக்கம் 2 ஆண்டுகள் வரையிலான முதிர்ச்சியினையும் 8.25% கடன்கள் 2 தொடக்கம் 3 ஆண்டுகள் வரையிலான முதிர்ச்சியினையும் 24.72% கடன்கள் 3 தொடக்கம் 5 ஆண்டுகள் முதிர்ச்சியினையும் 33.82% கடன்கள் 5 தொடக்கம் 10 ஆண்டுகள் முதிர்ச்சியினையும் இறுதியாக 18.24% கடன்கள் 10 ஆண்டுக்கும் அதிகமான முதிர்ச்சியினையும் கொண்டு காணப்படுகின்றன. எனவே திரையில் காட்டப்பட்டுள்ள இவ்வரைபடத்தின்படி 50%த்திற்கும் அதிகமான வெளிநாட்டு கடன்கள் 5 வருடத்திற்கும் அதிகமான முதிர்வினை கொண்டு அமைந்துள்ளன. இது வரவேற்கத்தக்க ஒரு பொதுப்படுகடன் முகாமைத்துவ அம்சமாகும். ஏனெனில் இவ்வாறாக கடன்கள் நீண்ட முதிர்வினை கொண்டு காணப்படும் போது கடன் மீள்செலுத்துகை தொடர்பாக அரசாங்கத்தின் மீதான அழுத்தம் பாரிய அளவில் குறைக்கப்படுவதுடன் மீண்டளவும் இடர்நேர்வும் கணிசமான அளவு கட்டுப்படுத்தப்படுகின்றது. ஸ்டெஃபி அவர்களே, அண்மை காலங்களில் அரச பொதுப்படுகடன் அதிகரித்து வருவதனை நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அதாவது
தாங்கள் முன்னர் கூறியது போன்று மொத்த படுகடன் 2015 அண்ணளவாக ரூபாய் 8.6 டிரில்லியன் அளவுகளில் இருந்து 2019 ரூபாய் 13 டிரில்லியனாக ஒரு பாரிய அதிகரிப்பை காட்டியுள்ளது. அதிகரிப்பிற்கான மூல காரணங்கள் மற்றும் இதனால் ஏற்படும் பாதக விளைவுகள் பற்றி எங்களுக்கு கூற முடியுமா? ஆம் ஜனகன், இது ஒரு முக்கியமான கேள்வியாக நான் பார்க்கிறேன். அரச பொதுப்படுகடன் அதிகரிப்பதற்கான முக்கியமான காரணங்களில் சிலவற்றை நாம் இப்போது பார்ப்போம். தொடரும் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை மிக முக்கியமானதொரு காரணமாக காணப்படுகின்றது. இலங்கையில் 1948 ஆண்டு சுதந்திரம் பெற்றதற்கு பின்னர் 2 ஆண்டுகளை தவிர இன்று வரை வரவு செலவு திட்ட பற்றாக்குறையே நிலவி வருகின்றது. அதாவது அரச வருவாயை காட்டிலும் அரச செலவினம் அதிகமாக காணப்படும் நிலையினையே இது குறித்து நிற்கின்றது. எனவே குறைந்து செல்லும் அரச வருமானம் அல்லது அதிகரித்து செல்லும் அரச செலவினம் என்பன பொது படுகடன் அதிகரிப்பிற்கு வழிவகுக்கின்றன. அடுத்ததாக சர்வதேச நாணயங்களுக்கு எதிராக இலங்கை ரூபாய் தேய்வடைதல். நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று மொத்த படுகடனில் வெளிநாட்டு படுகடனின் பங்கு ஏறத்தாழ 49% காணப்படுகின்றது. எனவே சர்வதேச நாணயங்களுக்கு எதிராக இலங்கை ரூபாய் தேய்வடையும் போது ரூபாய் பெறுமதியில் வெளிநாட்டு கடன்களின் அளவு அதிகரித்து மொத்த படுகடனின் அதிகரிப்பிற்கு இட்டுச் செல்கின்றது. அதே போன்று பொது படுகடன் சாதனங்கள் கழிவு பெறுமதியில் வழங்கப்படுவதனாலும் அரச பொது படுகடனின் அதிகரிப்பிற்கு இட்டுச் செல்கின்றது. அதாவது கடன் பெறும் பொருட்டு வழங்கப்படும் கடன் சாதனங்கள் முகப்பெறுமதியிலேயே பதிவு செய்யப்படுகின்றன மற்றும் முதிர்வின் போது முகப்பெறுமதியிலேயே மீளச் செலுத்தவும் படுகின்றன. இந்நிலையில் கழிவு பெறுமதியில் சாதனங்கள் வழங்கப்படும் போது அவற்றை வழங்குவதனால் இன்று பெறும் பெறுமதியினை விட முதிர்வின் போது செலுத்த வேண்டிய பெறுமதி அதிகமாக காணப்படும். இதனால் மொத்த அரச படுகடனில் ஓர் அதிகரிப்பு ஏற்படுகின்றது. அதே போன்று ஜனகன், இவற்றின் பாதக விளைவுகளை பற்றி தற்போது பார்ப்போமே ஆனால், அரசாங்கம் அதிகளவிலான கடன்களை பெறும்போது அது தொடர்பான வட்டி செலவினம் அதிகரித்து செல்வது தவிர்க்க முடியாத ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இவ்வாறாக அதிகரித்து செல்லும் கடன் கொடுப்பனவுகளை மேற்கொள்வதற்கான போதிய அரச வருமானம் காணப்படாத விடத்து மீண்டும் கடன் பெற வேண்டிய நிலை ஏற்படும். இவ்வாறாக சந்தையில் கடன்களுக்கான கேள்வி நிரம்பலை விட அதிகரிக்கும் பட்சத்தில் வட்டி வீதம் அதிகரித்து நிதிச்சந்தையில் ஓர் அழுத்தத்தினை ஏற்படுத்தும். இது கடன்களுக்கான வட்டி வீதத்தினை அதிகரித்து வட்டி செலவிலும் ஓர் அதிகரிப்பினை ஏற்படுத்துகின்றது. அடுத்ததாக நான் சற்று முன்னர் குறிப்பிட்டது போன்று அரசாங்கம் வங்கி பிரிவிலிருந்து அதிக அளவில் கடன் பெறும் பட்சத்தில் அவை விரிவாக்கத்தன்மையுடையனவாக காணப்படுவதனால் நாட்டின் பண நிரம்பலில் ஓர் அதிகரிப்பினை ஏற்படுத்தி மொத்த கேள்வியில் அதன் மூலம் ஓர் அதிகரிப்பு ஏற்பட்டு நாட்டில் பணவீக்க நிலைக்கு இட்டுச் செல்கின்றது. இது அரச பொதுப்படுகடன் தொடர்ச்சியாக அதிகரித்து செல்வதின் ஒரு மிக முக்கியமான பாதகமான விளைவாக நாம் காணக்கூடியதாக உள்ளது. அதே போன்று அரசாங்கம் அதிகரித்த கடன்களின் பெருபேரான பற்றாக்குறையினை நிதியீட்ட வங்கி பிரிவுகளிலிருந்து அதிகளவிலான கடன்களை பெறுவதினால் தனியார் துறைக்கு கிடைக்கக்கூடிய கடன்களின் அளவு கணிசமான அளவு குறைக்கப்படுகின்றது. இவ்வாறு தனியார் முதலீட்டு வாய்ப்புகள் பெருமளவில் குறைக்கப்படுவதனால் நாட்டின் அபிவிருத்தி நடவடிக்கைகளும் தடைப்படுவதற்கான வாய்ப்பு வெகுவாக அதிகரிக்கின்றது. இறுதியாக பெருமளவில் சர்வதேச நாணயங்களில் ஒரு அரசாங்கம் கடன் பெறும் போது அக்கடன்களை அந்நாணய வடிவிலேயே திருப்பி செலுத்த வேண்டிய கடப்பாடு காணப்படுகின்றது. இதனால் கடன் மீளச் செலுத்தலின் போது சர்வதேச நாணயத்திற்கான கேள்வி அதிகரிப்பதனால் அந்நாணயத்திற்கு எதிராக இலங்கை ரூபாவின் பெறுமதி வெகுவாக தேய்வடையும் நிலை ஏற்பட்டு, அதாவது நாணய மாற்ற தேய்விற்கு இட்டுச் சென்று சென்மதி நிலுவையிலும் ஒரு தாக்கத்தினை ஏற்படுத்துகின்ற நிலை காணப்படுகின்றது. பாதக விளைவுகளை பற்றி நாம் இன்னும் விரிவாக பார்ப்போமே ஆனால், அதிகரித்து செல்லும் படுகடன் காரணமாக அரச செலவினம் அரச வருவாயினை காட்டிலும் அதிகரித்து தொடர்ச்சியான வரவு செலவு திட்ட பற்றாக்குறைக்கு இட்டுச் செல்லும் சாத்தியக்கூறு அதிகரித்து வரவு செலவு திட்டத்தின் மீதும் இது ஒரு அழுத்தத்தினை ஏற்படுத்துகின்றது. இவ்வாறாக அரச வருமானமானது அரச பணி கொடுப்பனவுகளுக்கு பெருமளவில் செலவிடப்படுவதனால் ஏனைய பொதுநலச் சேவைகளின் வளங்கள் குறைவடைந்து நாட்டின் நலன்புரி மட்டம் வீழ்ச்சி அடைவதுடன் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தடைப்படுவதற்கான வாய்ப்புகளும் பெருமளவில் அதிகரிக்கின்றது. மேலும் ஒரு அரசாங்கம் தொடர்ந்தும் கடன் பெறும் நடவடிக்கைகளில் ஈடுபடும் இடத்து அதன் பொதுப்படுகடன் சுமை எல்லை மீறும் பட்சத்தில் எதிர்காலத்தில் மீண்டும் கடன் பெற முடியாத நிலையை எய்தும் நிலை ஏற்படுகின்றது. ஆம் மாணவர்களே, நாம் அரச பொதுப்படுகடன் அதிகரிப்புக்கான காரணங்கள் மற்றும் அவற்றினால் ஏற்படும் பாதக விளைவுகள் பற்றி அறிந்து கொண்டோம். அடுத்து ஸ்டெஃபி அவர்களே, அரச பொதுப்படுகனின் அதிகரித்த போக்கினால் எத்தகைய இடர் நேர்வுகளை அரசாங்கம் எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பதனை பற்றி சற்று கூற முடியுமா? ஆம் ஜனகன்,
அரச பொதுப்படுகடன் அதிகரிப்பினால் ஒரு நாடு மிக அதிக அளவிலான இடர்நேர்வுகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. எனினும் பொதுப்படுகடன் முகாமைத்துவ உபாயங்களை நிறுவும் போது மிக முக்கியமாக 3 வகையான இடர்நேர்வுகள் கருத்தில் கொள்ளப்படுகின்றன. முதலாவதாக தொடர்ந்து வரும் இடர்நேர்வு, அதாவது ரீஃபைனான்ஸ் ஆர் ரோல் ஓவர் ரிஸ்க், வட்டி வீத இடர்நேர்வு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க், மற்றும் பன்னாட்டு நாணய மாற்று இடர்நேர்வு, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் போன்ற இடர்நேர்வுகளே கூடிய அளவில் கவனத்தில் கொள்ளப்படுகின்றது. திரையில் காட்டப்பட்டுள்ள இவ்விடர்நேர்வுகளை பற்றி நாம் விரிவாக சற்று பார்ப்போமே. ஆனால் முதலாவதாக தொடர்ந்து வரும் இடர்நேர்வு, அதாவது ரீஃபைனான்ஸ் ஆர் ரோல் ஓவர் ரிஸ்க் பற்றி நாம் பார்ப்போமே. ஆனால் முதிர்ச்சியடையும் கடன்களை மீள்வழங்க முடியாத நிலை அல்லது அதிகூடிய செலவில் அக்கடன்களை மீள்வழங்குவதனை இது குறித்து நிற்கின்றது. ஆகவே கூடியளவு நீண்ட கால கடன்களை பெற்றுக்கொள்வதன் மூலம் குறுகிய கால இடைவெளிகளில் கடன் முதிர்வினை தவிர்த்து தொடர்ந்து வரும் இடர்நேர்வினை நாம் கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். அடுத்ததாக வட்டி வீத இடர்நேர்வு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். வட்டி வீத இடர்நேர்வு என்பது வட்டி வீதங்களில் ஏற்படும் தளம்பல்களினால் முகம் கொடுக்க வேண்டிய இடர்நேர்வுகளை இது குறித்து நிற்கின்றது. உதாரணமாக, அரசாங்கமானது மாறும் வட்டி வீதத்தில் கடன்களை பெறுமாயின் வட்டி வீதமானது எதிர்காலத்தில் ஓர் அதிகரிக்கும் போக்கினை கொண்டிருக்கும் போது வட்டி வீத இடர்நேர்விற்கு அரசாங்கம் முகம் கொடுக்க வேண்டியதாக உள்ளது. மாறாக, குறைந்து செல்லும் வட்டி வீத போக்கு காணப்படும் சந்தர்ப்பங்களில் அரசாங்கம் நிலையான வட்டி வீதங்களில் கடன்களை பெற்றுக்கொள்ளுமாயின் ஒப்பீட்டளவில் அதிகப்படியான வட்டி கொடுப்பனவுகளை மேற்கொள்ள வேண்டிய நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்படும். இது வட்டி வீத இடர்நேர்வு எனப்படும். அடுத்ததாக பன்னாட்டு நாணய மாற்று இடர்நேர்வு, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் பற்றி நான் முன்னர் தெளிவாக உங்களுக்கு விளக்கியுள்ளேன். இங்கு வெளிநாட்டு நாணயங்களுக்கு எதிராக இலங்கை ரூபாவின் பெறுமதி தேய்வடையும் போது நாட்டின் பொதுப்படுகடனில் வெளிநாட்டு கடன்களின் பங்கு, அதாவது வெளிநாட்டு நாணயங்களில் பெற்றுக்கொள்ளப்பட்ட கடன்களின் பங்கு அதிகமாக காணப்படும் போது இலங்கை ரூபாவில் ஏற்படும் தேய்வின் காரணமாக ரூபாய் பெறுமதியில் இவ்வெளிநாட்டு கடன்களின் பங்கு வெளிநாட்டு கடன்களின் அளவு வெகுவாக அதிகரித்து மொத்த படுகடனில் இது ஒரு பாரிய அதிகரிப்பினை ஏற்படுத்துவதாக காணப்படுகின்றது. இதுவே பன்னாட்டு நாணய மாற்று இடர்நேர்வு, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் என்று கூறப்படுகின்றது. அடுத்ததாக திரவத்தன்மை இடர்நேர்வு, அதாவது லிக்விடிட்டி ரிஸ்க் என்பது அரசாங்கம் அதிகளவிலான கடன்களை கொண்டு காணப்படும் போது அதன் திரவத்தன்மையில் பெரும் பங்கு கடன் பணி கொடுப்பனவுகளுக்காக ஒதுக்கப்படுவதனால் ஏனைய அத்தியாவசிய செலவுகளுக்கு திரவத்தன்மை அற்றுப்போகும் இடத்து திரவத்தன்மை இடர்நேர்விற்கு அரசாங்கம் முகம் கொடுக்க வேண்டியதாக உள்ளது. மேலும் அரசாங்கம் அதிகளவிலான கடன்களை தொடர்ந்தும் பெறும்போது நாட்டில் திரவத்தன்மை குறைவடைந்து அதிக செலவில் கடன்களை பெற வேண்டிய பாதக விளைவுகளையும் இது ஏற்படுத்தும். கடைசியாக தொழிற்பாட்டு இடர்நேர்வு, அதாவது ஆபரேஷனல் ரிஸ்க் என்பது இலங்கை மத்திய வங்கியின் பொதுப்படுகடன் திணைக்களத்தின் தொழிற்பாடுகளில் ஏற்படும் தடை அல்லது அதன் ஊழியர்களினால் மேற்கொள்ளப்படும் மோசடி நடவடிக்கைகளினால் முகம் கொடுக்க வேண்டி ஏற்படுகின்ற இடர்நேர்வுகளை குறித்து நிற்கின்றது. அடுத்ததாக ஸ்டெஃபி அவர்களே, முக்கிய கடன் அழுத்த குறிகாட்டிகள் மற்றும் படுகடன் பணி குறிகாட்டிகள் பற்றியும் எங்களுக்கு ஒரு சிறிய விளக்கத்தினை வழங்க முடியுமா? இப்பொழுது நாம் திரையில் காட்டப்பட்டுள்ளவாறு சில முக்கிய கடன் அழுத்த குறிகாட்டிகளை பற்றி இப்போது பார்ப்போம். முதலாவதாக மொத்த அரச படுகடனை மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதமாக பார்ப்போமேயானால் 2017 ஆண்டில் 77.9% காணப்பட்ட இக்குறிகாட்டி 2019 ஆண்டில் 86.8% அதிகரித்துள்ளமை அரச பொதுப்படுகடனில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பினை சுட்டிக்காட்டி நிற்கின்றது. அதே போன்று மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உள்நாட்டு படுகடனின் பங்கு 2017 ஆண்டில் 42.5% 2019 ஆண்டில் 44.1% அதிகரித்துள்ள அதேவேளை வெளிநாட்டு படுகடனின் பங்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதமாக பார்க்கும் பொழுது 2017 ஆண்டில் 35.4% 2019 ஆண்டில் 42.6% கணிசமான அளவு அதிகரிப்பினை காட்டி நிற்கின்றது. இது கடந்த காலங்களில் பாரிய அளவில் வெளிநாட்டு மூலங்களில் இருந்தான கடன்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டமையினை சுட்டிக்காட்டி நிற்கின்றது. அடுத்ததாக நாம் மொத்த கடன் பணி கொடுப்பனவுகளின் பங்குகளை மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிகளின் சதவீதமாக பார்ப்போமேயானால் இங்கு மொத்த கடன் பணி கொடுப்பனவு என்பது ஒரு கடன் தொடர்பான தவணை கட்டணம் மற்றும் வட்டி கொடுப்பனவுகளை குறித்து நிற்கின்றது. எனவே இங்கு காட்டப்பட்டுள்ளவாறு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மொத்த கடன் பணி கொடுப்பனவின் அளவினை நாம் இங்கு ஆராய்ந்து பார்ப்போமே ஆனால் 2017 ஆண்டின்
12% 2018 ஆண்டில் 14.5% அதிகரித்து 2019 ஆண்டில் 13.5% குறைவடைந்துள்ளது. இதற்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்பட்ட ஒரு அதிகரிப்பினை நாம் காரணமாக கூறலாம். அடுத்ததாக வெளிநாட்டு கடன் பணி கொடுப்பனவுகளை ஏற்றுமதி வருமானத்தின் பங்காக நாம் பார்ப்போமேயாயின் 2017 ஆண்டின் 13.4% 2019 ஆண்டில் 23.7% கணிசமான ஒரு அதிகரிப்பினை சுட்டிக்காட்டி நிற்கின்றது. ஜனகன், அடுத்ததாக நாம் படுகடன் பணிகளை அரச வருமானம் மற்றும் அரசு செலவினம் என்பவற்றின் அடிப்படையில் இப்போது ஆராய்ந்து பார்ப்போம். திரையில் காட்டப்பட்டுள்ளவாறு கடன் தவணை கொடுப்பனவு மற்றும் கடன் வட்டி கொடுப்பனவுகளை அரச வருமானத்தின் சதவீதமாக பார்ப்போமே ஆனால் 2017 ஆண்டில் 87.5% காணப்பட்ட இக்குறிகாட்டியானது 2019 ஆண்டில் 107% வெகுவாக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம் யாதெனில் அரச வருமானத்தை காட்டிலும் அரச கடன் பணி கொடுப்பனவுகள் அதிகரித்துள்ளமையே இது சுட்டிக்காட்டி நிற்கின்றது. இது ஒரு அவதானத்திற்குரிய விடயமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கடன் பணி கொடுப்பனவுகளை அரச செலவினத்தின் சதவீதமாக பார்ப்போமே ஆனால் 2017 ஆண்டின் 46.6% 2019 ஆண்டில் 50.1% இது அதிகரித்துள்ளது. இதன் மூலம் மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் யாதெனில் அரச செலவினத்தில் ஏறத்தாழ 50% அரச கடன் பணி கொடுப்பனவுகளுக்காக செலவிடப்படுகின்றது என்பதே ஆகும். இதன் மூலம் அரசாங்கமானது அதன் வருமானத்தில் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கான செலவினத்தை மேற்கொள்ளவே கூடிய வாய்ப்புகள் வெகுவாக குறைவடைகின்றது. இக்குறிகாட்டிகளுக்கு அமைவாக நாம் இப்போது 2015 ஆண்டு காப்போத்த உயர்தர பொருளியல் வினாபத்திரத்தில் இடம்பெற்ற ஒரு வினாவினை பார்க்கலாம். இங்கு வினவப்பட்ட வினாவானது இலங்கையில் அரச படுகடன் அரசாங்கத்தின் வருவாயுடன் ஒப்பிடுகையில் மிகவும் கவலைக்குரிய வகையில் காணப்படுகின்றது. இக்கூற்றினை விளக்குக. எனவே மாணவர்களே, நான் சற்று முன்னர் விளக்கி கூறிய குறிகாட்டிகளில் சிலவற்றை குறிப்பிடுவதன் மூலம் புள்ளி விபரங்களுடன் அரச வருமானத்தை காட்டிலும் அரச படுகடன் எவ்வளவில் உயர்ந்து காணப்படுகின்றது என்பதனை சுட்டிக்காட்டி இவ்வினாவுக்கான விடையினை மாணவர்கள் அளிக்க முடியும். நாம் இதுவரை பொதுப்படுகடன் அதிகரிப்பு, அதற்கான காரணங்கள், அவற்றின் விளைவுகள் மற்றும் அவற்றினால் ஏற்படும் பாதக விளைவுகள் மற்றும் அதனால் அரசாங்கத்தினால் ஏற்படும் இடர்நேர்வுகள் என்பன பற்றி அறிந்து கொண்டோம். எனினும் இதற்கான தீர்வினை அறிவது மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. அவ்வகையில் ஸ்டெஃபி அவர்களே, இப்பாரிய அரச பொதுப்படுகடன் சுமைக்கான தீர்வுகள் யாதென சற்று விளக்க முடியுமா? ஆம் ஜனகன், பாரிய அரச பொதுப்படுகடன் சுமைக்கான தீர்வுகள் மிகவும் வரையறுக்கப்பட்டவையாகவே காணப்படுகின்றன. பொதுப்படுகடன் சுமையை குறைப்பதற்கு அரசிறையை வினைத்திறனுடன் மேலாண்மை செய்யவும் அதேவேளை பொதுப்படுகடன் முகாமைத்துவத்தின் வினைத்திறனை மேம்படுத்தவும் வேண்டும். அரசிறை மேலாண்மை மூலம் எவ்வாறு பொதுப்படுகடன் சுமையை குறைக்கலாம் என்று நாம் இப்போது பார்ப்போமேயானால் அரச வருவாயை அதிகரித்து அரசு செலவினத்தை குறைத்தல் வேண்டும். வரி வருவாயினை அதிகரிப்பதற்காக வரி வீதங்களை அதிகரித்தல் மக்களின் வாழ்க்கை தரம் மற்றும் கொள்வனவு சக்தியில் எதிர்மறையான தாக்கங்களினை ஏற்படுத்துவதினால் இது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட தெரிவாகவே கருதப்படுகின்றது. அரச வருவாயினை அதிகரிக்க முற்படும் அதேவேளை அரசாங்கமானது அதன் மூலதன மற்றும் மீண்டலும் செலவினங்களை கணிசமான அளவு குறைத்தல் அல்லது கட்டுப்படுத்தல் மூலம் கடன் சுமை அதிகரிப்பினை தவிர்த்து கொள்ளலாம். அதே போன்று வினைத்திறன் மிக்க அரச பொதுப்படுகடன் முகாமைத்துவத்தின் மூலமும் பாரிய அரச படுகடன் சுமையிலிருந்து மீள முடியும். அதாவது சந்தை வட்டி வீதங்களுடன் ஒப்பிடுகையில் குறைந்த வட்டி வீதங்களில் கடன் பெறுவதன் மூலம் கடன் மீள்செலுத்துகை மற்றும் வட்டி கொடுப்பனவுகளை குறைத்து அரச வருமானத்தில் ஒரு சேமிப்பினை ஏற்படுத்தலாம். அதே போல குறுகிய காலமல்லாது நீண்ட கால கடன் பெறுகைகள் மற்றும் குறைந்த தவணை கட்டணங்களை கொண்ட கடன்களை பெறுவதன் மூலம் முகம் கொடுக்க வேண்டிய இடர்நேர்வுகளை பெருமளவில் தவிர்த்து கடன் சுமைக்கான தீர்வினை வழங்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து ஸ்டெஃபி அவர்களே, பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதில் அரசுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் பிணையங்கள் சந்தைகள் பற்றி, அதன் பண்புகள் மற்றும் அவற்றின் முக்கிய கருவிகள் பற்றி எமக்கு விளக்க முடியுமா? ஆம் ஜனகன், இப்பொழுது நாம் அரச பிணையங்கள் சந்தையின் கட்டமைப்பினை பற்றி உற்று நோக்குவோமேயானால் அரச பிணையங்கள் சந்தையில் அரசாங்கம் தனது வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை நிதியிடுவதற்காக பல்வேறு கடன் சாதனங்களை வழங்குவதன் மூலம் கடன்களை பெற்றுக்கொள்கின்றது.
இதன் பொருட்டு இலங்கை மத்திய வங்கியின் பொதுப்படுகடன் திணைக்களம் அரசாங்கத்தின் சார்பில் அரச பிணையங்களை வழங்கி அரசாங்கத்தின் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை நிதியிட கடன்களை பெற்றுத் தருகின்றது. இவ்வாறாக மத்திய வங்கியினால் வழங்கப்படும் அரச பிணையங்களை முதலினை வணிகர்கள் கொள்வனவு செய்து அவற்றினை ஏனைய முதலீட்டாளர்களுக்கு விற்பனை செய்து அப்பிணையங்களின் வட்டி மற்றும் முதிர்ச்சி தொகையினை முதலீட்டாளர்களின் கணக்குகளிற்கு வரவு வைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். இங்கு மத்திய வங்கியிடமிருந்து முதலினை வணிகர்கள் அரச பிணையங்களை கொள்வனவு செய்யும் சந்தை முதன்மை சந்தை எனவும், முதல்நிலை வணிகர்கள் மற்றும் ஏனைய முதலீட்டாளர்கள் அதாவது நிறுவனங்கள், தனிநபர் மற்றும் வங்கிகள் என்பன அரச பிணையங்களை விற்பனை மற்றும் கொள்வனவு செய்யும் சந்தை இரண்டாம் தர சந்தை எனவும் அழைக்கப்படுகின்றது. அடுத்ததாக நாம் முதல்நிலை வணிகர் முறைமை பற்றி சற்று பார்ப்போமேயானால், இலங்கை மத்திய வங்கியினால் வழங்கப்படும் பிணையங்களை ஏலங்களில் கொள்வனவு செய்து அவற்றை முதலீட்டாளர்களுக்கு விற்பனை செய்யும் பொருட்டு இலங்கை மத்திய வங்கியினால் நியமிக்கப்பட்ட முகவர்களே முதல்நிலை வணிகர்கள் என அழைக்கப்படுகின்றனர். இம்முதல்நிலை வணிகர் முறைமை 2000ஆம் ஆண்டில் இலங்கை மத்திய வங்கியினால் அறிமுகம் செய்யப்பட்டது. 2019ஆம் ஆண்டின் முடிவில் செயற்படும் முதல்நிலை வணிகர்களின் எண்ணிக்கை 12ஆக காணப்பட்டதுடன் தற்போது இவ்வெண்ணிக்கை 10ஆக குறைவடைந்துள்ளது. அனைத்து பிணையங்களின் வளங்கள் முதல்நிலை வணிகர்கள் ஊடாகவே மேற்கொள்ளப்படுகின்றன. இதனால் அரச பிணையங்களுக்கான வினைத்திறன்மிக்க இரண்டாந்தர சந்தையை உருவாக்குதல் இம்முதல்நிலை வணிகர்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்ற மிக முக்கியமானதோர் செயற்பாடாக காணப்படுகின்றது. அடுத்ததாக நாம் பிணையங்கள் சந்தையில் வழங்கப்படும் கடன் சாதனங்களை பற்றி பார்ப்போமேயானால், பிணையங்கள் சந்தையில் திரைசேரி உண்டியல்கள், திரைசேரி முறிகள், ரூபாய் கடன்கள், இலங்கை அபிவிருத்தி முறிகள் மற்றும் பன்னாட்டு முறிகள் போன்ற கடன் சாதனங்கள் அரசாங்கத்தின் சார்பில் இலங்கை மத்திய வங்கியினால் வழங்கப்படுகின்றன. இப்பொழுது நாம் இக்கடன் சாதனங்கள் தொடர்பாக சற்று விரிவாக பார்ப்போமேயானால், திரைசேரி உண்டியல்கள் குறுகிய கால கடன் சாதனமாகும். இவை 91 நாட்கள், 182 நாட்கள் மற்றும் 364 நாட்கள் முதிர்வினை கொண்டு வழங்கப்படுகின்றன. இவை வாராந்திர ஏலங்களின் ஊடாக முதல்நிலை வணிகர்களுக்கு விற்பனை செய்யப்படுகின்றன. இத்திரைசேரி உண்டியல்களின் வட்டி வீதமானது வாராந்திர ஏலங்களின் மூலமே தீர்மானிக்கப்படுகின்றன. திரைசேரி உண்டியல்கள் எப்பொழுதும் கழிவு பெறுமதியிலேயே வழங்கப்படுவதுடன் இவற்றுக்கான வட்டி ஆரம்பத்திலேயே வழங்கப்படும். திரைசேரி உண்டியல்களை கொள்வனவு செய்ய விரும்புவோர் இவற்றினை முதல்நிலை வணிகர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். மேலும் திரைசேரி உண்டியல்களில் தனிநபர்கள், நிறுவனங்கள், காப்புறுதி நிறுவனங்கள், பல்வேறு நிதியங்கள் போன்றவை முதலீடுகளை மேற்கொள்வதற்கு தகுதியினை பெற்றுக்கொள்ளும் அதேவேளை திரைசேரி உண்டியல்கள் சந்தையானது இலங்கையர்கள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு முதலீடு செய்யும் பொருட்டு திறக்கப்பட்டுள்ளது. திரைசேரி உண்டியல்களில் முதலீடு செய்ய விரும்புவோர் முதல்நிலை வணிகர்களிடமிருந்து தேவையான பெறுமதிகளில் இவற்றினை கொள்வனவு செய்ய முடியும். அடுத்ததாக திரைசேரி முறிகளை பற்றி நாம் பார்ப்போமேயானால், திரைசேரி முறிகள் திரைசேரி உண்டியல்களை போன்றே அரசாங்கத்தின் சார்பில் அரசாங்கத்தின் மீளச் செலுத்துதல் உத்தரவாதத்துடன் மத்திய வங்கியினால் பத்திரமற்ற பிணையங்களாக வழங்கப்படுகின்றன. திரைசேரி முறிகள் மற்றும் திரைசேரி உண்டியல்களின் முதலீட்டாளர்களின் விவரங்கள் மத்திய வைப்பக முறையில் பதிவு செய்யப்படுகின்றன. இத்திரைசேரி முறிகள் 2 தொடக்கம் 30 ஆண்டுகள் வரையிலான முதிர்வினை கொண்டு மாதாந்திர ஏலங்களின் மூலமாக மத்திய வங்கியினால் வழங்கப்படும் சாதனமாக காணப்படுகின்றது. இவ்வேலங்களில் முதல்நிலை வணிகர்கள் தமது விலை குறிப்பீடுகளை சமர்ப்பிப்பதன் மூலம் திரைசேரி முறிகளை கொள்வனவு செய்து கொள்ளலாம். திரைசேரி உண்டியல்களை போன்றே உள்நாட்டவர்களும் வெளிநாட்டவர்களும் திரைசேரி முறிகளில் முதலீடு செய்யக்கூடியதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது. திரைசேரி முறிகளுக்கு 6 மாதங்களுக்கு ஒரு முறை கூப்பன் வருமானமும் முதிர்வின் போது முகப்பு பெறுமதியில் முதலீட்டாளர்களுக்கு முதிர்ச்சி தொகையும் செலுத்தப்படும். அடுத்ததாக நாம் இலங்கை அபிவிருத்தி முறிகளை பற்றி பார்ப்போமேயானால், இலங்கை அபிவிருத்தி முறிகள் திரைசேரி உண்டியல்கள் மற்றும் திரைசேரி முறிகளை போலன்றி ஐக்கிய அமெரிக்க டாலரில் வழங்கப்படும் ஓர் உள்நாட்டு கடன் சாதனமாகும். இது 2001ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு கடன் சாதனம். இம்முறிகள் நடுத்தர மற்றும் நீண்ட கால முதிர்வினை கொண்டு காணப்படுவதுடன்
ஏலங்களினூடாக நியமிக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் முதல்நிலை வணிகர்களுக்கு வழங்கப்படும். மேலும் இவற்றின் வட்டி வீதங்கள் இவ்வேலங்களிலேயே தீர்மானிக்கப்படுகின்றன. நடாத்தப்படும் ஏலங்களில் இவற்றின் வட்டி வீதம் ஐக்கிய அமெரிக்க டாலருக்கான 6 மாத லண்டன் வங்கிகளுக்கிடையிலான வழங்கல் வீதத்துடனான விலை குறிப்பீட்டின் மீளமான மேன்மிகுதி அல்லது போட்டித்தன்மையான விலை குறிப்பீட்டின் மூலமான நிலையான வீதம் எனும் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகின்றது. திரைசேரி முறிகளை போன்றே இலங்கை அபிவிருத்தி முறிகளுக்கும் 6 மாதங்களுக்கு ஒருமுறை கூப்பன் வருமானமும் முதிர்வின் போது முகப்பு பெறுமதியும் செலுத்தப்படுகின்றது. இலங்கை அபிவிருத்தி முறிகள் அனுமதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களால் மாத்திரமே கொள்வனவு செய்யப்படக்கூடிய ஒரு சாதனமாக காணப்படும் அதேவேளை இரண்டாந்தர சந்தையில் இவை தொடர்பான கொடுக்கல் வாங்கல்கள் மேற்கொள்ளப்பட முடியும். எனினும் இம்முறிகள் தற்பொழுதும் பத்திர வடிவிலேயே வழங்கப்படுவதினால் இவற்றின் உரிமை மாற்றங்கள் பொதுப்படுகடன் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட வேண்டியதாக காணப்படுகின்றது. இலங்கை அபிவிருத்தி முறிகளை எதிர்காலத்தில் திரைசேரி உண்டியல்கள் மற்றும் திரைசேரி முறிகளை போன்று பத்திரங்களற்ற வடிவில் வழங்குவதற்கான முயற்சிகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இறுதியாக நாம் பன்னாட்டு முறிகளை பற்றி பார்ப்போமேயானால், பன்னாட்டு முறிகள் சர்வதேச சந்தையில் சர்வதேச நாணயங்களில், அதாவது பொதுவாக ஐக்கிய அமெரிக்க டாலரில் நடுத்தர மற்றும் நீண்ட கால முதிர்வினை கொண்டு வழங்கப்படும் ஒரு கடன் சாதனமாக காணப்படுகின்றது. திரைசேரி முறிகள் மற்றும் இலங்கை அபிவிருத்தி முறிகளை போன்றே அரையாண்டு வட்டி கொடுப்பனவினையும் முதிர்வின் போது முகப்பெறுமதியிலான கொடுப்பனவினையும் கொண்டு இச்சாதனங்கள் காணப்படுகின்றன. இவற்றின் கொடுக்கல் வாங்கல்கள் பன்னாட்டு இரண்டாம் தர சந்தையில் இடம்பெறும் அதேவேளை உரிமை மாற்றல்கள் பத்திரங்களற்ற வடிவில் மேற்கொள்ளப்படும். நல்லது மாணவர்களே, நாம் இந்நிகழ்ச்சியின் இறுதியாக கொடுகடன் தரமிடல் தொடர்பான விடயத்தினை ஸ்டெஃபி அவர்களிடமிருந்து அறிந்து கொள்வோம். ஆம் ஜனகன், கொடுகடன் தரமிடல் என்றால் என்ன என்பது பற்றியதற்கான வரைவிலக்கணம் தற்போது உங்களுக்கு திரையில் வழங்கப்படுகின்றது. கொடுகடன் தரமிடல் என்பது கொடுகடன் தரமிடலினை மேற்கொள்ளும் நிறுவனம் ஒன்றின் ஊடாக ஒரு நாட்டின் பொருட்டு பெற்றுக்கொள்ளப்பட்ட கடனை எதிர்காலத்தில் குறிப்பிட்ட நாளில் திருப்பிச் செலுத்தக்கூடிய ஆற்றல் மற்றும் விருப்பம் தொடர்பான ஓர் அறிக்கையாக காணப்படுகின்றது. இக்கொடுகடன் தரமிடல் ஒரு நாட்டிற்கான வெளிநாட்டு முதலீட்டுகளை ஈட்டுவதில் பெரும் பங்கு வகிக்கின்றது. முதலீடுகளை மேற்கொள்ள விரும்பும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இக்கொடுகடன் தரமிடலை மிக முக்கிய குறிகாட்டியாக கருத்தில் கொள்கின்றனர். இத்தரமிடல் சேவையினை இலங்கை அரசாங்கம் S&P, மூடிஸ் மற்றும் ஃபிட்ச் ஆகிய 3 முக்கிய தரமிடல் நிறுவனங்களிலிருந்து தற்போது பெற்றுக்கொள்கின்றது. அன்பான மாணவர்களே, நாம் இவ்வளவு நேரமும் இலங்கை அரசின் பொது படுகடன் மற்றும் படுகடன் முகாமைத்துவம் தொடர்பில் விரிவான விளக்கத்தினை பெற்றுக்கொண்டோம். இவ்வேளையிலே இங்கு வந்து நம்முடன் அரச பொதுப்படுகடன் தொடர்பில் தனது அறிவினை பகிர்ந்து கொண்ட வளவாளர் திருமதி ஸ்டெஃபி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்நிகழ்ச்சியை திறம்பட நடாத்துவதற்காக ஏற்பாடு செய்த இலங்கை மத்திய வங்கியின் வங்கி தொழில் கற்கைகள் நிலையத்திற்கும் இந்நிகழ்ச்சியை ஒளிபரப்பும் வசந்தம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் எமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு எதிர்வரும் உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களை வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.